லாலாப்பேட்டை கடம்பர்கோவில் அருகே டீ கடையில் வாங்கிய பருப்பு வடையில் எலி இருந்ததால் பரபரப்பு. வடையை சாப்பிட்ட எலக்ட்ரீஷியன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. கரூர் மாவட்டம் குளித்தலை கடம்பர்கோவில் அருகே பாபு என்பவர் கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக டீ கடை மற்றும் பலகார கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இன்று குளித்தலை மாரியம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த கார்த்தி, வயது 33, இவர் எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்து வருகிறார். காலை 12 மணியளவில் ஒரு போண்டா, ஒரு பருப்பு வடை வாங்கி உள்ளார். அதில் பருப்பு வடை பாதி சாப்பிட்டுவிட்டு பார்க்கையில் உள்ளே எலி இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதுகுறித்து கடை உரிமையாளர் பாபுவிடம் கேட்டபோது அது ஒன்றும் செய்யாது, சிறிய எலிதான் என்று கூறியுள்ளார். மேலும் இதனை தட்டி கேட்ட கார்த்தி உரிமையாளர் பாபுவிடம் முறையிட்ட போதும் கண்டும் காணாமல் அலட்சியத்துடன் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து உடனே சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இது வைரலானதை அடுத்து குளித்தலை போலீசார் மற்றும் நகராட்சி நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அந்த கடையின் பொருட்களை கைப்பற்றி கடையை சீல் வைத்தனர். பாதிக்கப்பட்ட கார்த்திக் குளித்தலை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார். 7 கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் தீபன் குமார். குளித்தில் நான் டீச்சர் வேலை பார்க்குறேன். ஒரு 12 மணி போல் டீ குடிக்க வந்தேன். டீ குடிக்கும்போது ஒரு வடை சாப்பிட்டேன். அதுக்குள்ளே எலி இருந்துச்சு, சுண்ட எலி. நான் ஒன்று கேட்டேன், என்னங்க உள்ளுக்க எலி இருக்குது அப்படின்னு. இந்த கடைக்கார் சொன்னார், பேர் பாபு, அந்த கடைக்கார் பேர். நான் சொல்கிறேன், எலியை தூக்கி கொடுத்து போப்பா, ஒன்றாகாரு அப்படின்னாரு. நான் நகராட்சி கால் பண்ணி வர சொல்லி கடை மூடி வச்சுருந்தேன். நான் இப்போ எனக்கு மயக்கம் வருது. இப்போ நான் சிகிச்சை படுத்திருக்கேன். நான்